சூரியனைச் சுற்றி வரும் பூமியின் பாதையின் வடிவம் என்ன? ஏ. சுழல் ஸ்பைரல். பி. நீள்வட்டப் பாதை எலிப்டிக்கல். சி. நேர்கோட்டு லினியர். டி. வட்டப் பாதை சர்க்குலர். சரியான பதில் பி. நீள்வட்டப் பாதை எலிப்டிக்கல். சரியான விடை. பூமி சூரியனை ஒரு குறிப்பிட்ட பாதையில் சுற்றி வருகிறது. அந்த பாதை முழுமையான வட்டமாக இல்லாமல் நீள்வட்ட வடிவில் எலிப்டிக்கல் உள்ளது. கெப்லரின் விதிகளின்படி கோள்கள் அனைத்தும் சூரியனை நீள்வட்ட பாதையிலேயே சுற்றி வருகின்றன. பல்லுயிர் பெருக்கத்தால் என்ன பராமரிக்கப்படுகிறது? ஏ. சூழலியல் சமநிலையின்மை. பி. சூழலியல் சமநிலை. சி. புவி வெப்பமயமாதல். டி. மனித மக்கள் தொகை வளர்ச்சி. சரியான பதில் பி. சூழலியல் சமநிலை. சரியான விடை பி. சோகஸ்மெலி ஒரு சூழல் மண்டலத்தில் உள்ள பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஒன்றையொன்று சார்ந்து வாழ்வதன் மூலம் இயற்கை சமநிலை பேணப்படுகிறது. புவியின் மேற்பரப்பில் உள்ள பாறைகள் உடைந்து சிறு துண்டுகளாக சிதறும் செயல்முறை என்னவென்று விவரிக்கப்படுகிறது? ஏ. படிதல் டிபோசிஷன். பி. வண்டல் படிதல் செடிமெண்டேஷன். சி. சிதைவுறுதல் வெதரிங். டி. அரித்தல் எரோஷன். சரியான பதில் சி. சிதைவுறுதல் வெதரிங். வளிமண்டல காரணிகளால் புவியின் மேற்பரப்பில் உள்ள பாறைகள் சிதைந்து சிறு துண்டுகளாக மாறுவது சிதைவுறுதல் எனப்படும். இதில் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் சிதைவுகள் என 3 வகைகள் உள்ளன. முக்கிய மாநிலங்களில் நகரமயமாக்கலில் தமிழ்நாட்டை தொடர்ந்து வரும் மாநிலங்கள் எவை? ஏ. மகாராஷ்டிரா மற்றும் குஜராத். பி. கேரளா மற்றும் மகாராஷ்டிரா. சி. கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம். டி. பஞ்சாப் மற்றும் ஹரியானா. சரியான பதில் பி. கேரளா மற்றும் மகாராஷ்டிரா. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நகரமயமாக்கலில் முதலிடத்தில் உள்ள தமிழ்நாட்டைத் தொடர்ந்து கேரளா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள் உள்ளன. தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 48.4% மக்கள் நகர்ப்புறங்களில் வசிக்கின்றனர். சம அழுத்தக் கோடு ஐசோபார் என்றால் என்ன? ஏ. சம அளவு மழைப்பொழிவு. பி. சம அழுத்தப் போக்கு. சி. சம வளிமண்டல அழுத்தம். டி. சம அளவு சூரிய ஒளி. சரியான பதில் சி. சம வளிமண்டல அழுத்தம். சரியான விடை சி. சோகஸ்மெலி சம அழுத்தக் கோடுகள் ஐசோபார்ஸ் என்பது வளிமண்டலத்தில் ஒரே அளவிலான அழுத்தத்தைக் கொண்ட இடங்களை இணைக்கும் கற்பனை கோடுகள் ஆகும். இவை வானிலை வரைபடங்களில் காற்றழுத்த மண்டலங்களைக் கண்டறிய உதவுகின்றன. இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்பட்டது? ஏ. 1919. பி. 1909. சி. 1929. டி. 1939. சரியான பதில் ஏ. 1919. 1. இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு 1919 முதல் 20 வரை ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது. இது 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் முக்கிய கணக்கெடுப்பாகும். 1909 இல் எந்த கணக்கெடுப்பும் நடத்தப்படவில்லை. 1929 என்பது 3வது கணக்கெடுப்பு ஆண்டாகும். ஆடுகள் வழங்கும் முதன்மை பொருள் என்ன? அது அவற்றை ஏழைகளின் பசு ஆக்குகிறது. ஏ. இறகுகள் ஃபெதர்ஸ். பி. பால் மில்க். சி. கம்பளி wool. டி. முட்டைகள் eggs. சரியான பதில் பி. பால் மில்க். சரியான விடை பி. சோகஸ்மெலி ஆடுகள் குறைந்த செலவில் பராமரிக்கப்படுவதோடு ஏழை எளிய மக்களுக்கு தேவையான பாலை தொடர்ந்து வழங்குகின்றன. இதனால் இவை கிராமப்புற பொருளாதாரத்தில் ஏழைகளின் பசு என்று அழைக்கப்படுகின்றன. பக்ரா நங்கல் அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஏ. மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா. பி. பஞ்சாப் பஞ்சாப். சி. தமிழ்நாடு தமிழ்நாடு. டி. கேரளா கேரளா. சரியான பதில் பி. பஞ்சாப் பஞ்சாப். சரியான விடை பி. சோகஸ்மெலி பக்ரா நங்கல் அணை சட்லஜ் ஆற்றின் குறுக்கே பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேச எல்லையில் கட்டப்பட்ட இந்தியாவின் மிகப்பெரிய பல்நோக்கு திட்டமாகும். திருச்சிராப்பள்ளியுடன் எந்த கனிமம் பொருத்தப்பட்டுள்ளது? ஏ. பாக்சைட் பாக்சைட். பி. சுண்ணாம்புக்கல் லைம்ஸ்டோன்.
சி இரும்பு தாது ஐரன் ஒரே. டி ஜிப்சம் ஜிப்சம். சரியான பதில் பி சுண்ணாம்புக்கல் லைம்ஸ்டோன். சரியான விடை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் பகுதிகளில் அதிக அளவில் சுண்ணாம்புக்கல் படிவுகள் காணப்படுகின்றன. இது சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு முக்கிய மூலப்பொருளாக விளங்குகிறது. இந்தியாவில் வறட்சி பொதுவாக எப்போது ஏற்படுகிறது? ஏ பருவமழை பொய்த்து போகும் பட்சத்தில். பி அதிகப்படியான பனிப்பொழிவு காரணமாக. சி குளிர்கால மாதங்களில். டி எரிமலை வெடிப்புகளுக்குப் பிறகு. சரியான பதில் ஏ பருவமழை பொய்த்து போகும் பட்சத்தில். சரியான விடை ஏ சோகஸ்மேலி. இந்தியாவின் விவசாயம் மற்றும் நீர் ஆதாரம் பெரும்பாலும் பருவமழையைச் சார்ந்தே உள்ளது. எனவே பருவமழை பொய்க்கும்போது கடும் வறட்சி ஏற்படுகிறது. போதிய மழை பொழிவு இல்லாததே இந்தியாவில் வறட்சிக்கு முதன்மை காரணமாகும். ஒரு நிலநடுக்கத்தால் கடலில் ஏற்படும் பெரிய அலைகளுக்கு என்ன பெயர்? ஏ சுனாமி சுனாமி. பி சூறாவளி ஹரிகேன். சி புயல் சைக்ளோன். டி சூறாவளி டைஃபூன். சரியான பதில் ஏ சுனாமி சுனாமி. 1 சரியான விடை ஏ சோகஸ்மேலி. சுனாமி என்பது கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலநடுக்கம் அல்லது எரிமலை வெடிப்பால் உருவாகும் ராட்சத அலைகளாகும். இது ஜப்பானிய மொழியில் துறைமுக அலை என்று பொருள்படும். ஜெர்மன் வாட்ச் எந்த வகையான அமைப்பு? ஏ ஒரு ஜெர்மனி சார்ந்த இலாப நோக்கற்ற அமைப்பு. பி ஒரு இலாப நோக்குள்ள நிறுவனம். சி ஒரு சர்வதேச நிவாரண நிதி. டி ஒரு அரசாங்க நிறுவனம். சரியான பதில் ஏ ஒரு ஜெர்மனி சார்ந்த இலாப நோக்கற்ற அமைப்பு. 1 ஜெர்மன் வாட் என்பது ஜெர்மனியின் பான் நகரை தலைமையிடமாகக் கொண்டு இயங்கும் ஒரு இலாப நோக்கற்ற அரசு சாரா அமைப்பாகும். இது உலகளாவிய காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பாடுபடுகிறது. ஆர பொதுவாக எவ்வாறு காட்டப்படுகிறது? ஏ ஒரு தசமாக. பி ஒரு சதவீதமாக. சி ஒரு பின்னமாக. டி ஒரு முழு எண்ணாக. சரியான பதில் சி ஒரு பின்னமாக. சரியான விடை சி சோகஸ்மெலி ஆர்எப் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபிராக்ஷன் என்பது வரைபடத்தில் உள்ள தூரத்திற்கும் தரையில் உள்ள உண்மையான தூரத்திற்கும் இடையிலான விகிதத்தை ஒரு பின்னமாக எயூகா 1:50,000 காட்டுகிறது. மலையின் எந்த பக்கம் அதிக மழையை பெறுகிறது? ஏ காற்று மோதா பக்கம் த லீவர்ட் சைடு. பி மழை மறைவு பிரதேசம் த ரெயின் ஷாடோ ரீஜன். சி காற்று மோதும் பக்கம் த விண்ட்வர்ட் சைடு. டி வறண்ட பக்கம் த ட்ரை சைடு. சரியான பதில் சி காற்று மோதும் பக்கம் த விண்ட்வர்ட் சைடு. 9 சரியான விடை காற்று மோதும் பக்கம் விண்ட்வர்ட் சைடு. ஈரப்பதம் மிக்க காற்று மலையின் சரிவில் மோதி மேலே உயர்ந்து மேகங்களாக மாறி இப்பகுதியில் அதிக மழையை தருகிறது. இது மலைச்சரிவு மழைப்பொழிவு என்று புவியியலில் அழைக்கப்படுகிறது. செர்னோபில் அணு விபத்து எந்த ஆண்டு நடந்தது? ஏ 1986. பி 1992. சி 2001. டி 1979. சரியான பதில் ஏ 1986. 7 செர்னோபில் அணு உலை விபத்து ஏப்ரல் 26, 1986 அன்று அப்போதைய சோவியத் யூனியனில் தற்போதைய உக்ரைன் நிகழ்ந்தது. இது வரலாற்றிலேயே மிக மோசமான அணுசக்தி விபத்தாக கருதப்படுகிறது. பி 1992 என்பது சோவியத் யூனியன் கலைந்த பிறகு வந்த ஆண்டு. தங்களின் உணவுக்காக உற்பத்தியாளர்களை சார்ந்திருக்கும் உயிரினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ சிதைப்பவை டீகம்போசர்ஸ். பி முதல்நிலை நுகர்வோர் பிரைமரி கன்சியூமர்ஸ். சி இரண்டாம் நிலை நுகர்வோர் செகண்டரி கன்சியூமர்ஸ். டி தற்சார்பு ஊட்ட உயிரிகள் ஆட்டோட்ரோஃப்ஸ். சரியான பதில் பி முதல்நிலை நுகர்வோர் பிரைமரி கன்சியூமர்ஸ். சரியான விடை பி சோகஸ்மெலி. பசுந்தாவரங்கள் போன்ற உற்பத்தியாளர்களை நேரடியாக உணவாகக் கொள்ளும் உயிரினங்கள் முதல்நிலை நுகர்வோர் தாவர உண்ணிகள் எனப்படுகின்றன. இவை உணவுச் சங்கிலியின் இரண்டாவது ஊட்ட நிலையை உருவாக்குகின்றன. 3 பக்கங்களிலும் கடலால் சூழப்பட்ட நிலப்பரப்பு என்னவென்று அழைக்கப்படுகிறது?
ஏ நீர்சந்தி ஸ்ட்ரேட், பி தீபகற்பம் புனின்சுலா, சி கடற்கரை கோஸ்ட், டி தீவு ஐலண்ட். சரியான பதில் பி தீபகற்பம் பெனின்சுலா. சரியான விடை பி. சோகஸ்மெலி 3 பக்கங்களிலும் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி தீபகற்பம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா ஒரு சிறந்த உதாரணமாகும். இது கண்டத்தின் ஒரு பகுதியாக கடலுக்குள் நீண்டிருக்கும் நிலப்பரப்பாகும். ஒரு ஆற்றின் கீழ்நிலை பகுதியில் பொதுவாக காணப்படும் அம்சம் எது? ஏ விரைவோட்டங்கள் ராபிட்ஸ், பி ஆழ்பள்ளத்தாக்குகள் கோர்ஜஸ், சி டெல்டா, டி வண்டல் விசிறி அல்யூவியல் ஃபேன். சரியான பதில் சி டெல்டா. சரியான விடை சி. சோகஸ்மெலி ஆற்றின் கீழ்நிலை பகுதியில் வேகம் குறைவதால் அது சுமந்து வரும் படிவுகள் கடலில் கலக்கும் இடத்தில் படிந்து டெல்டாக்களை உருவாக்குகின்றன. இது ஆற்றின் முதிர்ந்த நிலையில் ஏற்படும் ஒரு முக்கிய நிலத்தோற்றமாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?